அதிமுகவின் வைகை செல்வன் அவர்கள் நம்முடன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு வைகை செல்வன், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. உங்களுக்கு என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இப்போ திமுக தாங்க பங்கேற்க போவதில்லை அப்படின்னு நேற்று சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அரசின் சார்பில் முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள்லாம் இந்த தேநீர் விருந்தில் கலந்து கொள்ள போகிறார்கள் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு மாறி இருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த மாறுபாடு எதை குறிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? வணக்கம். இந்திய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்திய சுதந்திர தின இந்த நாளில் ஒவ்வொரு ஆண்டும் ஆளுநர் அவர்கள் தேநீர் வழங்குவது என்பது ஒரு மரபு. அந்த மரபை தொடர்ந்து அரசு சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களும் முதலமைச்சர் உள்ளிட்ட நிர்வாகிகளும் கலந்து கொள்வது என்பது தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மரபாக இருக்கிறது. ஆகவே அந்த மரபை மீறிய செயலாக தமிழக அரசு ஒரு முடிவை எடுத்தது. தற்போது வேறு ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். ஆக இந்த நிலைப்பாட்டின் மூலமாக அவர்கள் தடுமாறி இருக்கிறார்கள். ஒரு இந்திய சுதந்திரத்திற்கான ஒரு மரியாதையும் மாட்சிமையும் தர வேண்டும் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள் என்றே நாம் இப்போது பார்க்கலாம். சார்பில் ஒரு முடிவு, ஆட்சி சார்பில் ஒரு முடிவு அப்படின்னு ரெண்டு மாறுபட்ட நிலைப்பாடு சொல்றாங்க. இந்த மாறுபட்ட நிலைப்பாடு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கா உங்களுக்கு? இல்ல, அரசு என்பது கட்சியிலிருந்து தான் வருகிறது. கட்சியினுடைய அடிப்படையில் தான் மக்கள் தேர்ந்தெடுத்து அரசுக்கு வாய்ப்பை வழங்குகிறார்கள். ஆக ஒரு கட்சி ஒரு நிலைப்பாடும் அரசு ஒரு நிலைப்பாடும் என்பது ஒரு தவறான அணுகுமுறையாகவே நாங்கள் பார்க்கிறோம். அவங்க கூட்டணி கட்சியினரும் பாத்தீங்கன்னா எடுத்த உடனே சொல்லிட்டாங்க இந்த வருஷமும் நாங்க கலந்து கொள்ள போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஒரு மாற்றம் அரசு தரப்புல இருந்து இந்த ஒரு முடிவு இருக்கு அப்படின்றது அது ரிஃப்ளெக்ட் ஆகும் நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. அதாவது அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் புறக்கணிப்பதாக முடிவெடுத்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் அதே நிலைப்பாட்டில் இருக்கிறது. ஆனால் அரசு மாத்திரம் முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்கள் எல்லோரும் கலந்து கொள்வோம் என்று சொல்லி இருப்பது அவர்களுடைய மாறுபட்ட ஒரு கருத்தையே காட்டுகிறது. இதுல இருந்து அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நிலையில சலசலப்புகள் ஏற்படலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.